ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே அவுட்டிங் நம்ம சென்னைக்கு வந்து. ஸோ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவரப்பாளையத்தில் எங்கள் பொருள் காட்சி கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால இன்னைக்கு பொருள் காட்சிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்திருக்கோம். யார் இல்லாமனா நாங்கள் ஜெபிச்சம்வேல், ஜானிக்குட்டி, ஜோயல், அக்கா, அண்ணன் எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கோம். விங்ஸ் ஆஃப் ஜோசப் பாலா பிரதர் இங்கே இருக்காங்க. இங்கே சாம் கிரில்ஸ் இங்கே இருக்காரு. ஸோ கம் லெட்ஸ் கோ இன்சைட். நல்லா என்ஜாய் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஸோ உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இடத்துல கடையை போட்டு, ஏன்னா எல்லா பொருள் காட்சி வர்றதுக்கே ஷாப்பிங் தான், அதனால ஷாப்பிங் தான் ஃபர்ஸ்ட் வைப்பாங்க. ஜெயிலே என்ன ஒரே ஜாலியா ஜெயில்குட்டிக்கு. இங்க வந்து நம்மளுடைய ஃபேவரட்டான ஐட்டம்ஸ் தான் இங்க இருக்குது. ஹாய், நம்ம சாம்பிள்ஸ் அவங்க vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே பார்த்து போயிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 years கழிச்சு இங்கே வரேங்க. நான் இங்கே இருக்கும்போது ஒரு வருஷம் முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருப்போம்னு நினைக்கிறேன். கடைசியா ஜான் வந்து 2 வயசு நினைக்கிறேன், 2 வயசு 3 வயசு இருக்கும்போது இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் இப்போதான் வரேன். யோசிச்சுக்கோங்க எத்தனை வருஷம் கழிச்சு இந்த பொருள் காட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு. கேம்ஸ் இங்க இருக்கு ஜெசிகுட்டி விளையாடலாமே. இப்போ சாம் கிரில்ஸ் அவர்கள் விளையாட தயாராகிவிட்டார். சாம் கிரில்ஸ் அவர்கள் இப்பொழுது பாலை அடித்துவிட்டு எனக்காக அந்த பிங்க் கலர் ஐ லவ் யூ பலூனை, ஐ மீன் ஐ லவ் யூ ஹார்ட்டினை எனக்காக தட்டி எடுக்க போகிறார். தங்கச்சா சிங்கம் களை இறங்கிருச்சு. ஜெசிகுட்டி சித்தாந்தைக்கு சிகப்பு கலர் ஹார்ட்டின் பில்லோ வேணும், வாங்கி தரணும். சிகப்பு இல்ல, பிங்க் பிங்க். ஓ இது வந்து சென்ட் தாமஸ் மாடல் இருக்கு. இதுல வந்து பால் போடணும். அது கரெக்டா நம்பர் எந்த நம்பர் வருதோ அந்த கிஃப்ட் நம்ம எடுக்கலாம். பரவாயில்ல, ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். 3 பாலுக்கு 150 ரூபாவா? தங்கங்களா 2 பேரும் வின் பண்ணிடணும். இப்ப சிங்கம் களை இறங்கிருச்சு, பார்ப்போம். கரெக்டா குறிப்பாடி 3 கரெக்டா படாம அடிச்சுடா. சூப்பரா, பரவாயில்ல. குட் ட்ரை குட் ட்ரை, பரவாயில்ல. குட் ட்ரை குட் ட்ரை. உடனே ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்து சாம் கிரில்ஸ் சொல்லிட போறாங்க. சூப்பர் சூப்பர். நைஸ். எல்லாமே விழுந்ததா? இதா கிஃப்டா? ஓ மை காட், பரவாயில்ல. குட் ட்ரை. சாம் கிரில்ஸ் தான் கொட்டா நானா அப்படின்ற மாதிரி. உள்ள வந்தா அதிகமான கேம்ஸ் எல்லாம் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் மாதிரிலாம் இல்லை, பரவாயில்ல. ஆனால் நம்ம ஊர்ல சரி பாவடியிலே இருக்கிறவங்களுக்கு பக்கத்துலேயே போய் விளையாட்டுக்கலாம், நல்லா விளையாட்டுக்கலாம். சரி, நானும் போய் ட்ரெயினில் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போதான் கேம்ஸ் எல்லாம் விளையாட்டு முடிச்சு நாங்கள் வந்திருக்கோம். சரி வாங்க போகலாம். ஸோ இப்போ வந்து ட்ரெயினில் போகலான்னு கிளம்புறோம். பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க. நான் தான் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்ங்கிற மாதிரி ஏறிட்டு இருக்கேன். அப்பா நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். சித்தாத கூட உட்காந்து படித்தாங்க. ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ எல்லாம் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய். இப்போ 2 3 4 பேர் இருக்காங்க. நான் வரலடா சாமி. என்ன போய் இதுல கூப்பிடுதானே, மனசாட்சி இருக்கடா. அதை அப்படியே சுத்திட்டு அப்படியே ரொட்டேட் ஆகுதுங்க. எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜெஃபியோட ரியாக்ஷன் பார்க்கணும், ஜோயா ரியாக்ஷன் பார்க்க முடியாது. பிடிக்கிறது ஆடிக்கிட்டு இருக்கீங்க. பழைய போச்சு. லைஃப்ல கஷ்டம் வரும்போது ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும், போக போக பழைய. சூப்பர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்.
ஆக்சுவலி எல்லாரும் வந்து நெக்ஸ்ட் என்ன ரைட் போறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து நமக்கு என்ன சாப்பிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு சோறு தானே முக்கியம். அப்பளம், நான் அந்த அப்பளம் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு வந்தேன் இன்னைக்கு. ஏன்னா அந்த அப்பளம் சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு. பொருள் காசு மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த பெரிய அப்பளம். ஸோ அதை கண்டிப்பா நீங்க வாங்கி சாப்பிட்டே ஆகணும். நம்ம வந்துட்டோம் அப்பளம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. மற்றவங்களாம் வந்து ரைட் போகலான்னு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டோக்கன் வாங்கணுமா? ஸோ போய் டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்பளத்தை வாங்கலாம். நாங்க இங்க நிக்கிற நேரத்துல அவங்க அங்க ஜாலியா ரோலர் கோஸ்டர்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வரலன்ட்டு, நமக்கு அதெல்லாம் பீடிப்பா, அதனால நானும் அதுல போலன்ட்டு. சரி, அவங்க அதை என்ஜாய் பண்ணிட்டு நாங்க போய் அப்பளம் வாங்க போறோம். அப்பளம் பிக் அப்பளம் வாங்கியாச்சு. இதோ அப்பளம். ஸோ இப்போ நாங்க அப்பளம் சாப்பிட போறோம். யார் நாம்னா இங்க பாலாஜன் இருக்காங்க, அண்ணன் ஆரம்பிச்சுட்டாங்க. இருக்குல்ல நல்லா இருக்கானே. அடுத்த ஜோயல், நானு எல்லாருமே அப்பளம் சாப்பிட போறோம். ஜெர்மன் அப்பளம் கலர்க்கா கண்டிப்பா வாணி அக்கா எல்லாரும் வரதுக்கு நாங்க சாப்பிட்டு முடிச்சுவோம் நினைக்கிறேன். இந்த ஒரு அப்பளம் வாங்குறதுக்கு ஒரு அப்பளம் கட்டே வாங்கி சாப்பிடலாம். 70 ரூபா. பார்த்தா செம்ம காருங்க. சொல்லிட்டு நல்லா பழுத்துச்சுது. செம்ம காரம். ஒரு கடிதான் கடிச்சு அதுலயே ஒரு போனோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா தலையை சுத்தி வாங்கி தர மாதிரி ஆயிடுச்சு. நானும் ஆசைப்பட்டு அது யாரும் போயிடலாம். ஸோ நம்ம இப்போ சுண்டல் மசாலா வாங்கலாம்னு வந்திருக்கோம். அதில் நம்மளுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்பெஷல் சுண்டல் மசாலா, சூடான சுண்டல் மசாலா. ஓகே, தேங்க்யூ அண்ணே. ஊருக்கே மசாலா பூரி செஞ்சு கொடுக்குறோம். இன்னைக்கு நாங்களே மசாலா பூரி வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம கடையில வெறும் 30 ரூபா தாங்க மசாலா பூரி. பட் இங்க பாருங்க 60 ரூபா கொடுத்து வாங்கி தரேன் ஒரு மசாலா பூரி. அதனால எங்க ஊர் ஆளுங்க கிட்ட சொல்லணும், இங்க பாருங்க 60 ரூபா கொடுத்து வாங்குறது அப்படின்ட்டு. 30 ரூபா கொடுத்து என்ன வழி வந்து உங்களுக்கு? சொல்லுவோம். எல்லாம் வாங்குங்க. ஆனா வாங்கினா திருநெல்வேலிக்கு வரணும். அடுத்தது காலிஃப்ளவர் பக்கோடா வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஆனா உங்க எல்லாம் வீடியோ எடுக்க கொஞ்சம் பார்த்து நிறைய போட்டு தரேன். எங்களுக்கு அள்ளி அள்ளி போட சொல்லியிருக்கோம். அப்போ ஓகே, தேங்க்யூ. ஸோ ஜோயல் வந்து ரொம்ப நேரம் போர் அடிக்கிட்டு போல. அவர் கொஞ்சம் விளையாடுறதுக்காக ஜம்ப், இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. சரி, குதிச்சு குதிச்சு விளையாடுறதுக்கு அனுப்பி விட்டுலான்னு வந்திருக்கோம். ஜோயல் போங்க. ஆமாப்பா, நம்ம பார்த்து தம்பியை கூட்டிட்டு போ. கமான் கமான் ஜெயல், கமான். ஸோ ஒரு வழியாக நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ ஆனால் என்ன ரேட் வந்து எல்லாமே ரொம்ப டூ மச் ஆஃப் ரேட்டாக இருக்குது.
நம்ம வந்து குழந்தைங்களோட ரைடு ஏதாவது போகலான்னு பார்த்தா எல்லாமே 70, 60 அப்படிதான். எதுவுமே வந்து கம்மியில் 15 சொன்னா கூட சரி ஆல்மோஸ்ட் ஓகேன்னு சொல்லலாம். பட் எல்லா ரைட்ஸுமே 60, 70 அப்படிதான் சொல்றாங்க. அப்போ நமக்கு ரொம்ப அது டூ மச் ஆஃப் ரைட்டாக தெரியுது 2 பேருக்கு நம்ம வளர விட்டாலே. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்து. மற்றபடி ரொம்ப நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அது மாதிரி ஃபுட்ஸும் ரொம்ப ரேட்டு டூ மச் ஆஃப் ரைட்டாக தான் இருந்து. சரி ஓகே, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாய் ரொம்ப குழந்தை ரொம்ப நாள் கழிச்சு பிளாக் பண்ணோன்னு. ஸோ மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.